உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல என்னென்ன எல்லாம் தவறுகள் நீங்க செய்யக்கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். டயட்ல அதிகப்படியான மைதா சேர்ந்த உணவுகளை சாப்பிடுறத தவிர்த்துடுங்க. சோ கடையிலேயே நம்ம மசாலா பொடி வாங்கிக்கிறோம், அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க இல்லைங்களா? சோ அதை நம்ம போட்டு கொதிக்க வச்சு சாப்பிடும் பொழுதும் நமக்கு கருமுட்டையோட வளர்ச்சி பாதிக்கப்படும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஒரு பிளாஸ்டிக் கவர்லயோ இல்ல பிளாஸ்டிக் பாக்ஸ்லயோ சுட சுட ஃபுட்டை போட்டு கட்டி வாங்கிட்டு வரும். இந்த ஃபுட் நமக்கு அந்த பிளாஸ்டிக்ஸ் BPA கெமிக்கல் கண்டிப்பாக நம்ம கருமுட்டையோட வளர்ச்சியை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். மரபணு மாற்றப்பட்டு வரக்கூடிய உணவுகள், உதாரணத்துக்கு முருங்கைக்காய் இன்னைக்கு நிறைய அந்த மாதிரி வருது, அதே மாதிரி கத்திரிக்காய் அந்த மாதிரி வரும், கீரை வகைகள் கூட இன்னைக்கு அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. சோ இந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம கருமுட்டையினுடைய வளர்ச்சி டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.